உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பிறக்குது. ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம். ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா 1/1/2026 இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 3ஆம் நம்பர். ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் 1ஆம் நம்பர் 10 சூரியனோட ஆதிக்கம். இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு. ஏன்னா இந்த 2 கிரகமே பார்த்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள். ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம். ஸோ அப்போ இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்தில் மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். அந்த ஆன்மீகத்தால் நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள், தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும். குறிப்பாக என்னன்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும். இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ், குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா பீரியடில் தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு காஸ்மெட்டிக் திங்ஸ்க்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் ஏதாவது வரும். ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியது. அதனால என்னன்னாக்கா நிறைய பேருக்கு இந்த ஹியூமினிட்டி டெஃபிஷியன்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ரசாயன கலப்பால நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு. அதனால என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தேவை. மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மை, அதாவது குறிப்பாக என்னன்னாக்கா அந்த ஹியூமினிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா, ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும். அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இந்த மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் இல்லை அதுக்கான ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்தில் ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதனால் என்னென்னாக்கா ரயில்வே துறை இப்போவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை. ஏன்னா அதிவேகமாக, அதுவும் என்னென்னாக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும். ஸோ மேலும் என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில். நிறைய பேர் எனக்கு தொழில் முனைவோர் பட்டியல்னா நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு காட்டிலும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும். தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது, விலை வந்து ஏறிக்கிட்டே தான். ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும். ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னன்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும். ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளுமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும். டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல், அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும். பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா நிறைய. ஏன்னா இப்போவே பார்த்தீங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டையை போட்டுறாங்களே, அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும். அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும். ஸோ அதனால் ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹேக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும். அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய ரெகுலேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆண் குழந்தைகள் இந்த வருடத்தில் அதிகமாக பிறப்பாங்க. இந்த புத்தாண்டு என்பது
மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்குது. ஸோ அதனால் மக்கள் தங்களுடைய கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுடன் இந்த 2026 என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது சிம்ம ராசிக்கு, எங்கெங்கெல்லாம் அதிர்ஷ்ட வாய்ப்புலாம் இருக்குது, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்ன சிம்ம ராசிக்காரங்க ஆசைப்பட்ட சொல்லுவாங்க இல்லையா, ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தால் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அம்மா வாங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க. அம்மாவுடைய ஆசீர்வாதத்தோடு அம்மாக்கிட்டேயும் காசு வாங்குவீங்க. அம்மாவுடைய பணமும் உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு ஆண்டு தான் இது. அம்மா மூலயமாக வீட்டின் மூலயமாக வருமானம், சொத்தின் மூலயமாக வருமானம், இது எல்லாமே எது எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது அதன் மூலயமெல்லாம் காசு வரப்போகுதுங்க உங்களுக்கு. அப்புறம் என்னங்க இருக்குது இதுக்கு மேலே என்ன, இந்த ஆண்டு வேறு இதுக்கு மேலே என்ன பண்ணும்? ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களுக்கு பேச்சில் ரொம்ப சூப்பராக பேச போகிறீங்க. உங்களோட பேச்சை பார்த்தே பல கட்சிக்காரங்க உங்களை கூடுவாங்க. அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா, எப்போ அவரை கூடுப்பா, அவர் பேசினா சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் உங்களோட பேச்சில் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸ்ட்ராட்டஜிக்கல் ஸ்பீச் அப்படி என்பது சிம்மராசியோட ஒரு பொக்கிஷம். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நீங்கள் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களை கவரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா நிறைய பேர் வீடு கட்டி வீடு வாடகை கூட்டு வீட்டின் மூலமாக வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு ஆண்டு. நிறைய பேருக்கு வாடகை விட்டு வருமானம் பண்ணுவாங்க. அப்போ வாடகை விடுறதுக்கு வீடு வேணும்ல, அப்போ அந்த வீடு அமையும். மனம் பார்த்தீங்கன்னா எப்போதும் இந்த மாதிரியான விஷயங்கள் செயல்படும். ஓகே வீடை கட்டுவோம், இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயங்கள் ஈடுபட்டு கொண்டே இருக்கும். வாழ்க்கையின் உச்சத்தை அடைவோம். ஏன்னா 7 ராகு பகவான் இருக்கார். இங்கே தான் கொஞ்சம் நேரம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஊசிப்பேத்தி விடுவான். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எல்லாரும் உங்களை ஊசிப்பேத்தி விட்டுட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். நீங்கள் பாட்டு அப்படியே ஒரு மயக்கத்தில் இருந்தீங்கன்னா அப்புறம் இந்த ஆண்டு முடிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த ஆண்டை நீங்கள் விழிப்பாக இருந்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தை அள்ள போகிறீங்கன்னு சொல்ல முடியும். நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா உங்களோட முதலீடுகளில் கொண்டு தொழிலை தொடங்க போகிறீங்க. ஏற்கனவே எங்கேயோ போட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அந்த முதலீடுகள் வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. உங்களோட பிரான்ச்சை வெளிநாட்டில் ஓப்பன் பண்ணக்கூடிய, ஒரு வெளியூரில் ஓப்பன் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னக்கா தொழில் என்பது விரயம் ஆகணும். தொழிலுக்காக விரயம் என்பது இருக்குது. தொழிலே விரயம் ஆகாது. அப்போ என்னென்னாக்கா நீங்கள் அதையே, அதாவது என்னென்னா டெய்லி மூவ் ஆகக்கூடிய ஒரு பொருளை நீங்கள் வியாபாரமாக பண்ணி பாருங்கள். டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங்னு, இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இருந்தால் டெய்லி இன்ட்ரா ட்ரேடிங் இருக்குல்ல, டெய்லி ஷேர் வாங்கி விற்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் குறைந்த அளவு முதலீடு பண்ணணும். அதிகமாக பண்ணணும். ஏன்னா 7 ராகு இருக்குது, பேராசையை தூண்டும். நீங்கள் பண்ணிவிட்டு நாளைக்கே 100 கோடி அடிச்சிடலாம் சொல்லும். ஆனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. புரியுதுங்களா? உங்கள் கையிருப்பில் எவ்வளோ இருக்கோ அதில் 5% அவ்வளோதான். 1 லட்ச ரூபா வச்சுருக்கீங்களா, 5000 ரூபா முதலீட்டில் தான் நீங்கள் ஷேர் மார்க்கெட் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது பெரிய லாபத்தை பெற்று தரும். 1 லட்ச ரூபா இருக்குது, 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 10 லட்ச ரூபா ட்ரேட் பண்ணலான்னு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போட்ட காசு எங்கே இருக்குன்னு தடவிட்டு தான் தேடி பார்க்கணும். ஸோ அதனால் ஏன்னா 7 இருக்கிற ராகு போகணும், பேராசையை தூண்டுற நண்பர்லாம் உசுப்பேற்றி விட்டு உங்களை வேடிக்கை பார்ப்பாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா யாரோடைய பேச்சு காதில் கேட்காம உங்களுக்கு தோணுது, உங்கள் மனதில் தோணிய விஷயங்களை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் மனசில் நிறைய ஆன்மீக சிந்தனைகள் தோண்டும். ஆன்மீக உங்கள் குலதெய்வத்தை அருளால் நிறைய அபரிவிதமான நன்மை கிடைக்க போகுது. நீங்கள் எனக்குலாம் இதெல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சது எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இதுக்கு மேலே என்ன 2026 உங்களுக்கு வேறு என்ன பெருசாக கொடுத்துட்டு போகுது. ஸோ அப்போ என்னன்னாக்கா திருமணத்துக்காக காத்து இருக்கிறவங்கள கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் நடக்கும். திருமணம் சிம்ம ராசிக்காரங்கள எப்படியும் ஒரு கலப்பு ஜாதி இல்லை வேறு மதத்தை கூட இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 2ஆம் திருமணத்துக்கான விஷயம் இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆகும். பிரச்சனைக்கு அப்புறம் தான் திருமணம் நடக்கும். 2ஆம் திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் என்பது இருக்குது. அதில் ஒரு சிறிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் உங்களோட சுயஜாதகத்தை பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னன்னாக்கா 8க்குரிய குரு பகவான் போய் 11ல் உட்கார். அப்போ எப்படி இருக்கும்? பிரச்சனைக்குரிய திருமணமாக தான் இருக்கும் 2ஆம் திருமணம் என்பது.
ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா சனி பகவான் மறைவில் இருக்கார். ஸோ தொழில் அதிபதி தொழிலுக்கு உண்டான காரம் சனி பகவான் 8ல் போய் மறைஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. 8ல் போய் மறைஞ்சா அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனியால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானம் ஒரு பிரச்சனையும் வராது. ஏன்னா அஷ்டம சனி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சனி என்பதை மட்டும் புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அஷ்டம சனியில் வந்து எனக்கு அது நடந்துச்சு இது நடந்துச்சுன்னா சொல்லுவாங்க. ஆனால் அந்த விஷயத்தில் ஒரு காரணம் அதை மட்டும் சரி பண்ணிட்டா போதும். சில அஷ்டம சனி காலங்களில் நீங்கள் என்னன்னாக்கா போய் ஆன்மீக ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய காமதேனு காளமாட்டுக்கும் இல்லை பசுமாட்டுக்கும் அகத்திக்கீரையை ரெகுலராக கொடுத்துட்டு வாங்க. ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் கொடுத்துட்டு வாங்க. சனி பகவான்கிட்டேருந்து அபரிவிதமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு எது அஷ்டம சனி வந்து இதை பிடுங்கிச்சு அதை பிடுங்கிச்சின்னு சொல்லுவாங்க. எங்கே இருந்தால் பிடுங்கியாவது உங்களுக்கு கொடுத்துருங்க. ஏன்னா இங்கே ஜோதிடம் என்பது என்னன்னாக்கா பிரச்சனையை சொல்கிறதுக்கு இல்லை, பிரச்சனைக்கான வழியை சொல்வது தான் ஜோதிடம். இங்கே உட்காந்து பிரச்சனையை மட்டும் பேசிட்டு போவோம் நம்ம உட்காரல. பிரச்சனைக்கான வழி எங்கே இருக்குது அதை அணுகுங்க. அப்போ தான் அதிர்ஷ்டம் வரும். நீ பாட்டு டோரை கதவெல்லாம் மூடிக்கிட்டு காற்று வரலன்னு உட்காரக்கூடாது. உடனே எங்கள் வீட்டில் ஏசி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஸோ அதெல்லாம் இங்கே வந்து ஏசினாலும் கரண்ட் பில் கட்டணும். ஸோ அதனால் என்னென்னாக்கா இங்கே விஷயம் என்னன்னாக்கா ஆன்மீகத்தில் இருக்க நுணுக்கங்களை நம்ம முன்னோர்கள் அபரிவிதமாக அவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. அதோட புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம எடுத்து தின்ன முடியாமல் இருக்கும். வீட்டில் சாப்பாடு இருக்குது, எடுத்து போட ஆள் இல்லை, எடுத்து தின்னு தெரியல, யாராவது போடுவாங்களாம் உட்காந்துட்ருக்கோம். ஸோ அதனால் எனக்கு சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அபரிவிதமான நன்மைகளுக்கு அரசு துறையிலேருந்து நிறைய அரசியலில் ஜொலிக்கணும்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கால வாரிசு அரசியல்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே சிம்மராசியில் இருக்கிற பசங்க எல்லாம் கொண்டு போய் அரசியலில் விட்டுருவாங்க. நீங்கள் கட்சியில் சேர்ந்துரு, பையனை வந்து அரசியலில் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த ஆண்டு இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அரசியல் தலைவர் எது இருந்தாலும் சிம்மராசிக்காரன் அவங்க பையன் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அரசியல் ஈடுபடுவார். ஸோ அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அரசியல் ஈடுபட்டு இந்த எலெக்ஷனில் வந்தாலும் போஸ்ட் எப்படியோ வாங்கிடுவாங்க. ஆனால் அதே மாதிரி தான் சிம்மராசி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியும் உதய சூரியன் உதிக்கும். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உதய சூரியன் உதிக்கும் என்ற தகவலோட இந்த 2026ஆம் ஆண்டு உங்கள் வாழ்வில் அற்புதங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டு அமைய சிவாலயங்கள் இருக்கிற இல்லை ஆன்மீக ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய காமதேனுக்கு இல்லை பசுமாட்டு காளமாட்டுக்கு அகத்திக்கீரையை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை அதிர்ஷ்டமாக தான் மாற்றிக்கங்க. நன்றி, வணக்கம்.